என்ன டிஸ்கஸ் ஓடிட்டு இருக்குங்க? சாப்பிட விட மாட்டேங்கிறான், ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம வீட்டு செடியெல்லாம் பெருசாகிடுச்சுன்னு வச்சுங்களேன், இதில் இருந்து கொய்யா பழமும், அதில் இருந்து சப்போட்டா பழமும், அதில் இருந்து ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள் காய்க்க நல்லா வளரணும் இன்னும். இதெல்லாம் அடியில் நல்லா முத்தி போயிடுச்சு பாருங்க. இதுக்கப்புறம் நல்லா காய்க்கும். அடுத்த மழைக்கெல்லாம் வைக்க அவ்வளோதான், காய் வச்சு மாளாது. ஆனால் என்ன எருமை கொய்யாக்கா. எருமை கொய்யாக்கா? ஆமா, சேப்பு ரோஸ் கலர்ல வருதுல. எருமை கொய்யாக்கா. நீங்க தானே வயல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க, பிடிங்கிட்டு வந்தீங்க. விஜி பிடிங்கிட்டு வந்தா இது எருமை கொய்யாக்கா தான். எருமை கொய்யாக்கெல்லாம் இருக்காது, வேற ஏதாவது அந்த சிவப்பு கொய்யாக்கா இருக்கும். இலைய பார்த்தா எனக்கு சிவப்பு கொய்யாக்கா மாதிரி இருக்கும். ஆமா, இந்த கிளைய பார்க்க ரெட் கலர் இருக்குல்ல, அதுக்காக தான் நான் சொல்றது. ஆனா இலை வந்து ரொம்ப ஹார்டா இருக்குல்ல. ஆனா இது என்ன கொய்யாக்கான்னு தெரியல. இவர் அப்படியே உருவாக்குன மாதிரி வந்து கரெக்டாக சொல்கிறாரு. அவர் வந்துட்டு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வந்து நட்ட மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லடா, இதோட வேர்லாம் பாரு ரொம்ப பெருசாக இருக்குல்ல, எருமை கொய்யாக்கா. ஆனால் நீ சொல்கிறது எதில் அடுக்குன்னு தெரியலடி, வேற வச்சுலாம் நீ வந்து கணக்கு பண்ணுற பாரு. இது வந்து எருமை கொய்யாக்கா, மாட்டு கொய்யாக்கா, அப்புறம் வந்து கழுத கொய்யாக்கான்னு பூச்சி புக்கிது. அதுக்காக தான் வந்துட்டு ஐயோ வெள்ளையா போச்சு, வெள்ளையா போச்சுன்னா எடுத்துட்டு வந்து ஃபவுண்டேஷன் எடுத்து தடவுங்க. ஐயோ டேய் அது சாப்பிட விடுறா. சாப்பிட நீங்களா சாப்பிட்டீங்க, நான் தான் சாப்பிடல. எனக்கு சாப்பிட விடுங்க. அபிஷேகம் உனக்கா இந்த ஐயோ ஐயோ அது என்னன்னு தெரியல. நம்ம ஏதாவது சாப்பிட உக்காந்தாதான் இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு பசிக்கும் போல. டக்குன்னு வந்து வாயை கொடுக்கறது தெரியுமா? அவனுக்கு சிரிப்பு வந்துட்டு ஃபவுண்டேஷன் போட்டு விடுன்னு சொன்னானு. சாப்பிடக்குள்ள நம்மளும் சாப்பிடும் போல தோணும். அதான் அது ஊட்டி விட்டாதான் எல்லா குழந்தைங்களுக்கும். சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே நம்ம தோட்டத்தில் அப்படியே இயற்கையாக பார்த்துட்டு சாப்பிடலான்னு நான் வந்தேன். இது ரெண்டு திரும்ப என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு. ஜீரோ இந்த டைலாக் விட மாட்டான் போலயே. இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. தண்ணி, நீ ஒரு பன்னி. வீட்டில் வாட்டர் ஆப்பிளே வராது, இதெல்லாம் எதுக்கு ஒன்றாவது வைக்கிறோம்னு நினச்சோம். அதுதான் நல்லா கிளம்புது. கிளம்பு என்ன பிரயோஜனம்? ஆப்பிள் வச்சா தானமா நல்லது. அடுத்த வருஷம் பாருங்க, கூடையா கொண்டு போய் நான் வியாபாரம் பண்றேன்னா இல்லையா, கொய்யா பழமோ ஆப்பிள் கூடையா கொண்டு போய் குப்பையை தான் கொண்டு கொட்ட போறேன். இலையோட குப்பையை கன்ஃபார்ம். நீ இலையோட குப்பையை தான் கொண்டு போய் கூடையா கொட்ட போறேன். ஏன் காய்க்காது? எங்க காய்க்குது? நானும் இது எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கேன், காய்க்க மாட்டேது. நீங்க என்ன கூடையா கொட்ட போற? பெட்டு உனக்கு எனக்கு பெட்டு. ஆமா, பெட்டு தலகாணி அப்புறம் வந்து பெட்ஷீட்டு. பெட்டு குடிச்சிட்டு கூட அந்த தயவு செஞ்சு காலி பண்ணி. டேய் அவன் வாட்டர் பாட்டில உள்ளத்துக்கு விட்டுருவான் பாரு. என்ன பண்றான் அவன்? டேய் சாமி, இங்க பாரு, போ கிளம்பி போ, அங்க போய் தண்ணி குடிச்சுக்க போ. கிளம்பி நீ உனக்கு இங்க வேலை கிடையாது, கிளம்பி. அந்த ஒரு கொத்தை தவிர வேற என்ன கொத்துல வைக்க மாட்டேங்குது. ஐயோ திராட்சையை போய் பிக்க போறான் பத்தியா? எப்பா சாமி, ஒரு கொத்து அபூர்வமா வச்சிருக்கு. தெரியாதரமா சோத்தை இங்க போட்டு வந்துட்டேன் நான். அதுதான் சொல்றேன், நீ இந்த இடத்துல உட்காந்தா முடிஞ்சு எல்லாரும் இங்க வந்து கூடிடுவாங்க. என்ன கொத்து? மாங்கொத்தா? சரி, நீ என்ன பண்ண போற இன்னைக்கு சொல்லு, சொல்லவே இல்ல. ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணுவோம். அவனா இவனுக்கு ஸ்நாக்ஸ்னாலே உனக்கு முட்டை பச்சி தான் தெரியுமா, வேற எதுவுமே தெரியாதா? முட்டை ஏப்பா சாமி, இந்த டயத்துல அதெல்லாம் செய்ய முடியாது, போய்க்கோ. அதெல்லாம் செய்ய முடியாது. என்ன சாப்பாடு? சாம்பார் சாதம், மீன் வறுவல். சாம்பார் சாதமா இது உனக்கு? சாம்பார், வெறுசோறு, மீன். எப்ப நீ தெளிவுதான், நான் அறவேக்காது. நான் மண்டை கோளாறான், எங்க போய் சொல்றது? சாம்பாரே பிடிக்காது, சாம்பார் பிடிச்சிட்டு கொஞ்ச நாளா வந்துட்டு. சாம்பார் பிடிக்காதா? திவிக்கு மீன் குழம்பு பிடிக்கும், இப்ப மீன் குழம்பு பிடிக்க மாட்டேது, சாம்பார் தான் பிடிக்குது. பாத்துக்கோ. ஏன்னாச்சுங்க அந்த அளவுக்கு நான் டேஸ்டா மாறிட்டேன் வைக்கிறதுக்கு. இல்ல நான் சொல்லிட்டேன்,
எலுமிச்சல இலை தலை அம்மா இவன் வரத்தவ எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னுட்டு தாங்க அதை விடு அதை விடு நீ சாம்பார் ஏன் பிடிக்குன்னு மட்டும் சொல்லலாம். நீ சாம்பார் உனக்கு எதாவது பிடிக்குன்னு சொல்லு. ஆனா நான் சொல்லிட்டேன் சொல்லு சொல்லு சொல்லு. நான் சொல்லிட்டேன். ஐயோ இவ ஆரம்பிச்சுட்டான்டா. நான் சாப்பிட்டதே ஈவினிங் தான். நான் எங்கே ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறது, அதை நைட்டு ஸ்நாக்ஸ்னு வச்சுக்கலாம். நைட் ஆயிடுச்சு ஈவினிங் பண்ணி தரேன் சொன்னேன். மணி எத்தனை பத்தியா 6 ஆயிட்டு 6 ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இது ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கான் வேணும் இது மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இன்னைக்கு பண்ண போகிறேன். அதான் இது பேர் என்ன சொல்லுவாங்க? வட்டலாப்பமா. வட்டலாப்போன்னு சொல்லுவாங்க. வட்டலாப்பம் கிடையாது, ஊத்தாப்பமா. அடையாண்ட ஊத்தாப்பனா மாவுல ஊத்துறதுனா ஊத்தாப்பம். அப்ப இது என்ன, இது எதுல ஊத்துறது? சட்னில ஊத்துறதா? இது மாவுல தான். இது வந்து எப்படின்னா ஆப்பம் மாதிரி எடுக்கிறது, அதான் வட்டலாப்பம். இது வந்து அதான் இது புளி பணியாரம்னு சொல்லுவாங்க. ஆமா புளி பணியாரம் அடிச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம செய்யறதுதான். சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னா சொல்லு, நல்லா இல்லைன்னா செய்ய வேணாம், அவ்வளவுதான். செய்யற பாருங்க புளி பணியாரம். இது வந்து அதுக்கு நாங்களாம் ஏதாவது ஒரு பேர் லாஸ்ட்ல கண்டுபிடிச்சு வைக்கிறோம். நீங்களும் அது மாதிரி என்ன பேர் வைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி இப்போ என்ன பண்ண போற? ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் வறுத்து எடுத்துப்போம். எதுல போட்டு? சட்டியில தான். எண்ணெய் சட்டியில. நல்லா இல்ல அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல. அடுத்த தடவை பண்ணி தர மாட்டேன் சரியா? இது எதுக்கு வறுக்கிற? இது மேலே அப்படியே அதை எடுத்து அப்படி கடிக்கும்போது அப்படியே டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த கெட்டி உருண்டையில் இருக்குமே எல்லாரும் தேடி பிடிச்சி அதான் இந்த சாப்பிடுவாங்க. அதேதான் கெட்டி உருண்டை இருக்கும்போது அந்த தேங்காய் மட்டும் சாப்பிடுவாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்க இருக்கிற கெட்டி உண்டே எங்க வீட்டுல சுட மாட்டாங்க. அப்பலாம் என்ன பண்ணு, எங்க யார் வீட்லயாவது சுடுவாங்களா அந்த கெட்டி உண்டை வருமா நம்ம வீட்டுக்கு? அப்ப நான் என்ன பண்ணுவேன், கரெக்டா அந்த தேங்காவை மட்டும் அப்படியே ஒண்ணா உதுத்து வச்சுக்கிட்டு நான் சாப்பிடுவேன். கெட்டி உருண்டை எங்க வீட்லலாம் செய்வாங்க, ஆனா அன்னைக்கு சாப்பிட மாட்டோம். அது காலியாக இன்னொன்னு இருக்காதா எலி திண்டு போனதுக்கு அப்புறம் சாப்பிடுவியா? பல மாசத்துக்கு அப்புறம் சாப்பிடுவியான்னு கேக்குறேன். முறுக்கே பாரு, நிறைய வாளி நிறைய சுட்டு வைப்பாங்க நம்ம வீட்டுல, ஆனா அப்ப சாப்பிட மாட்டோம். அது தீரும் போதுதான் டேஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். ஐயோ முறுக்கு இல்லையே, முறுக்கு தீர போதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அப்படி சொல்றியா? அது மாதிரி சொல்றேன். இந்த மாதிரி எண்ணெயில போட்டு நம்ம தேங்காய் வறுக்கும் போது அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அது இந்த காப்பரிசிலாம் கொடுப்பாங்கல்ல, அதுல அந்த தேங்காய் இருக்கும். வளைகாப்புக்கு காப்பரிசியா? அதுல தேங்காய் இருக்கும். காப்பரிசி வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? தங்கம் குட் நைட் சொல்லு எல்லாருக்கும். பாய் சொல்லுங்க, குட் நைட் சொல்லுங்க. ஏப்பா என்னடா இது, என்ன தூங்கவே இல்லைங்க இன்னைக்கு ஃபுல்லா? தூங்கல. அழகு பாருங்க, கண்ணுல அவ்வளவு தூக்கம் இருக்கு பாருங்க. என்ன பட்டோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வேணுமா? ஆமாம், இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் தேங்காவை மட்டும். பாருங்க இந்த கலரு, ஏன்னா இந்த கலர் அதோட வாசனை பத்தியா தூக்குது. அப்போ நீ செய்ய போகிறத வந்துட்டு வேறு மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க. இது என்ன சித்து? இது பாவு, சக்கரை பாவு. அது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஏலக்காய் தட்டினது, அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாவு எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் பச்சரிசி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வடித்த சாதம், அப்புறம் ஒரு மூடி தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தை பாவாக காய்ச்சி ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சமாக 2 ஏலக்காய் நசுக்கி போட்டு அப்படியே கலக்கி ஊற்றுனா நம்மளோட வட்டலாப்பம் ரெடி ஆகிடும். வட்டலாப்பமா? வத்தி வச்ச ஆப்பம். ஓகே, கரெக்டாக இருக்கு. மலைசாரல் மாதிரி பொழிஞ்சு விடணும் மூஞ்சில. இப்படி போடுறியடி, கொஞ்சமாக தாண்டி போடுவாங்க. ஏன்டி நீ இவ்வளவு போடுற? நீ எல்லாத்துக்கும் ஒரே மொத்தமாக போட்டு இருக்கு. பதறாதீங்க. சிம்மில் வச்சு அப்படியே மூடி வைப்போம். எப்படி? ஆனால் இது மூடி கிடையாது, இது மூடி வேற ஒன்று எடுத்து வந்தாங்க.
எங்கே வச்சுட்டேன். சரி இருந்துட்டு போது விடு. நம்மளுடைய வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு பார்க்கவே எப்படி இருக்கு. வேற மாதிரி இருக்கு. குடு வைப்போம். உள்ளே வெந்திருக்கா? வேகாமல் எப்படி தான் இருக்கும். சாப்பிடு, நல்லா இருக்கான்னு பார்ப்போம். சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது சாப்பிடுவோம். வர்றா இங்கே ஒருத்தன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானே. இந்த நல்லா இருக்கா? அந்த தேங்காவை சேர்த்து தேங்காய் தேங்காய் அது தேங்காய் பிடிக்காதா? அட போடா. இந்த இப்போ நோட் பண்ணிக்கோ இந்த வீடியோவில். இந்த தேங்காய் நீ இப்போ பிடிக்காதுன்னு சொல்லல, 15 வயசில் இந்த தேங்காய் தான் பிடிக்குமான்னு சொல்லுவேன். அப்போ டேஸ்ட்டு ஒட்டிக்குவோம். சூப்பராக இருக்குங்க. அத்தையும் வரட்டும், டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். அப்புறம் வந்துட்டு இது என்னன்னா, நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு சுடணும். இல்லைன்னா வச்சுங்களேன் தீஞ்சு போயிடும். ஓகேவா? தீஞ்சு போயிடும். ஆனால் உண்மையாக நல்லா இருக்கா இல்லையா? வேற மாதிரி இருக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கும் இருக்கு. எனக்கு கொஞ்சம் கூட. ஆஹாஹாஹா. பார்த்து பார்த்து பொறுமை பொறுமை. செம்மடி. செம்மடி இருக்கு. செம்மையா இருக்கு. சாப்பிடுவா. ஆஹா, அழகா எல்லாமே கரெக்டாக வந்துருக்குடி. இருமா 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 சூடு ஆவி பறக்குதுமா. எனக்கு சுடுமா அழக. அம்மா எப்பவுமே தலையாட்டல் தான். நல்லா இருக்கு வட்டலாப்பம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேற மாதிரி. இது உனக்கு எப்படி இருக்கியா? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாவே நல்லா இருக்குது. ட்ரை பண்ணிட்டு சுட்டு பூச்சி போயிருக்கு ஆளுக்கு. இது உனக்கு ஈவினிங் அதுதான் நான் நைட் ஆயிடுச்சு. உங்க அம்மாட்ட கேட்டு போறா. ஈவினிங் தானே செய்யறோம்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நைட் ஆயிட்டு. நைட் ஸ்நாக்ஸ் ஆயிட்டு. ஆனால் ஸ்கூல் விட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா உண்மையாகவே சாப்பிடுவாங்க நல்லா குழந்தைங்களாம். ஆமாம், நல்லாயிருக்கும். ஸ்கூல் வீட்டு வந்து பண்ணித்தரேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு எனக்கு மறந்துடாமல் கமெண்டில் சொல்லணும். எனக்கு நல்லா இருக்கு. அவ்வளோ சூடாக இருக்கு. நீங்க சூடாக அப்படியே ஆவி பறக்கணும். வினோக்கு அப்படி வேணும். சூடாடுறோம் சூடாடுறோம். அதை சூடாக வச்சேன்னா இந்தாங்க. ஏன் சக்கரை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒயிட் சுகர் மட்டும்தான் நீங்கள் சேர்த்துக்கூடாது அதிகமாக. இது நாட்டு சக்கரை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்மளால பாரு ரவுண்டு கட்டி அடிக்கலாம். பரவாயில்ல, அவங்க அம்மா உருப்படியாக ஒன்று செஞ்சிருக்காடா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதனால இந்த பச்சி முட்டை பச்சி இது மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்பேன். போண்டா அது தேங்காய்ப்பா சாப்பிடணும், அது உடம்புக்கு நல்லது. அது மாதிரி தான் செய்வேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நல்லாவும் இருக்குது. நீ செஞ்சதை விட கேரளாவில் செஞ்சது நல்லா இருக்குடி. ஓடி போய்